அந்த பொண்ணு வந்துச்சுனாலே நல்லபடியா குடும்பம் நடத்துறது எப்படி நல்ல வார்த்தை சொல்லும் அப்படின்னு நம்பி இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறாங்க. நான் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம்ப்பா, குடும்பத்துக்கு தேவையான நல்ல விஷயம் சொல்லுவேன். ஒண்ணும் இல்ல, வீட்டுக்காரர் வந்து கோபமா இருக்கிறார், அவர் எப்படி கூல் பண்ணணும் அதை சொல்லுங்க. நம்மகிட்ட பாட்டாவே இருக்கு. ஆமா, நான் இப்ப எங்க வீட்டுக்காரரை பத்தி பாட போறேன். அவரை பத்தி பாடினா சேர்ல உட்கார மாட்டார், எந்திரிச்சுவாரு. வியாதி உடனே வந்துருவாரு. இல்லம்மா, இல்ல வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா திடீர்னு எனக்கு ஒரு பாட்டா? அது மாதிரி என்னைய பத்தியா? ஆஹா, அதுவும் இவ்வளவு பேரும் முன்னாடி எனக்காக ஒரு பாட்டு. எல்லாரும் வந்துக்கிறாங்க. அவங்க எல்லாம் பெருமையா நினைக்கிற மாதிரி. அப்படியா? எனக்கு என்ன நடச்சலாம், இவ்வளவு பேரும் முன்னாடி பாடுறீங்க, அது என்னை பத்தி சொல்லும் போது பாட்டு முடியறதுக்குள்ள நங்குற மாதிரி நான் விட்டு போறேன். அப்படி சொல்லுங்க. நீங்க கெத்தா போய் உட்கார்ந்தா மட்டும் போதும். சரிம்மா, சரி. நான் சொல்றதை இப்ப வாங்கி சொல்லணும். அதான் என்ஹான்ஸ் பண்ணி பாட்டு பாட்டு
அப்புறம் முடிக்கும் போது ஏதோ எதிரணிக்கு போனேன் உன்னை மறந்துட்டேன்னு எல்லாத்தையும் சொல்றியா? நானா? இந்த பாரு, நீ இங்க இருக்கிற யார்கிட்ட வேணாலும் என்னை பத்தி கேட்டுப்பாரு. நான் உன்னைய மறந்துட்டு நான் வேற யாருக்கிட்டாச்சும் பேசியிருக்கிறேன்னா, இப்பதான் பேசிட்டு யாருக்கிட்டாச்சும் பழகி இருக்கிறேன்னா? இல்ல நீங்க இங்க பாருங்க, நான் உங்களுக்கு தெரியாது, கேட்டு பாருமா. நீ யார்கிட்ட வேணாலும் என்னை பத்தி கேட்டு பாருங்க. பிரியங்காவை பார்த்ததுனால பாட்டு பாடி சேர்ந்த ஜோடி, பாட்டு பாடி சேர்ந்த ஜோடி ஓட்டி போன போனது என்ன? நீங்க ரெண்டு பேரும் விடுங்க, அவர் எப்படி அடிக்கிறான்னு ஊர்ல பாதி புருஷன் கொண்டாடி சண்டை பெருசாகிறது இந்த மறிக்கிற ஆளுனாலதான். இல்லைன்னா சிம்பிளா முடிஞ்சிடும். என்ன பாருமா, நான் வரும்போது என்ன சொல்லி கூட்டி வந்தேன்? என்ன சொன்னீங்க? 7-8 வருஷம் ஆயிருச்சு. இந்நேரம் அந்த விஷயத்தை எல்லாருமே மறந்துருப்பாங்க. ஒருத்தர் கூட மறக்கல. பேச முடியாது. அவ்வளவு தூரம் சொல்லி கூட்டி வந்து நீ தான் அந்த விஷயத்தை அங்க ஒரு ஐயா பாத்துருக்காரு, மீசக்கார ஐயா. இன்னைக்கு எப்படியாவது ராஜலட்சுமி ஒரு அடியாவது அடிக்கிறாரு என் பங்காளி பாக்குறேன் அப்படின்னு. ஐயா பாக்கணும் அப்படி இருக்கிறாரு. அடி வேற அப்படியே அப்படியே கெத்தா கை தூக்குறாரு. அடி இடி மாதிரி இருக்கும் வீட்டுல. அடி புரிச்சிருவாரு இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை போர்வ ஊற போட்டிருக்கேன், மொத்த கையில எடுப்பாரு. எடுத்து அந்த கல்லுல அடிப்பாரு பாருங்க. போர்வையெல்லாம் அண்ணன் துவைக்க மாட்டாரா? அண்ணன் ஒரு சேலை மட்டும் தான் துவைப்பேன். இதுதான் நங்கூர மாதிரி. போதுமா? போய் உட்கார சொல்லுங்க. போய் உட்காரு. ஐயா போதுங்க. ஒண்ணு வரைக்கும் போதும். தேங்க்யூ கொளுத்தி போட்டாங்கப்பா. எது தேவைன்னாலும் இன்ஸ்டாகிராம்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தாயே போதுமா? போதுமா? சொன்னது நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? ரைட். இத மறக்கிற மாதிரி ஒரு பாட்டு இறக்குற நம்ம படாத வாலிபர் சங்கம் எல்லாம் இருக்கீல்ல? எங்க எல்லாம் வருத்தத்துல தான். அப்ப கொடுத்துற வேண்டியது அந்த பாட்டை. சவுண்ட் கொடுங்கயா. ஓகே, ரெடியா? கொடுத்துடலாமா? பாட்டு கொடுக்கறதா இருக்கட்டும். சரி, இந்த பாட்டை நீங்க சூப்பர் சிங்கர்ல பாடும்போது சிவகார்த்திகேயன் எல்லாம் வந்திருந்தாரு. அவங்க கண்ணாடி எல்லாம் போட்டு ஆடுனீங்க. ஆமா, வேற லெவல்ல இருந்துச்சுனே. போங்க போய் கண்ணாடி போட்டு வாங்க. ஏய், சிவகார்த்திகேயன் சொல்ல கூடாதுப்பா, எஸ்கே அண்ணன் சொல்லணும். அப்பதான் சவுண்ட் வரும். அப்படியா? போய் கண்ணாடி போட்டு போங்க. அந்த கண்ணாடி இல்ல, இன்னைக்கு நான் கண்ணாடியை மறந்துட்டேன். அதனால வந்து என்ன சகல நீங்க சகல நீ எடுத்து வந்தியாமா? நீங்க மறந்துட்டீங்க. நான் எடுத்து வச்சேன். சூப்பர்மா. இது என்ன இருக்கா? இது பனிவுப்பா. இவ்வளவு நேரம் கழிவு ஊத்திட்டு இப்ப பனிவா பாத்தீங்களா? சரி, ஓகே. இந்த கண்ணாடி மாட்டி விட்டா பாட்ட பாடிடுறேன். எல்லாரும் முன்னாடியும் போட்டு ஒரு கூச்சமா இருக்கு. அப்படியா? கொடுக்குறேன், வாங்கிக்கிறீங்களா? கொடுமா. இப்படி கொடுமா, இங்கிட்டு கொடுமா. ஏய், இங்கிட்ட கொடுக்குறேன், அங்கிட்டு திரும்புறேன். ஏய், விளையாட்டு காத்தியான்ட்டு. ஜோரா ஒரு கை தட்டுங்க போகலாம். 5000 என்ன இது? ஹலோ, பாட்டு பாட போறேன் நான் தானே. நான் இந்த கண்ணாடி மாட்டி பண்ணதானே கொஞ்சம் மாசா இருக்கும், கெத்தா இருக்கும். யாருமே அப்படிலாம் சொல்லல. இருந்தாலும் நான் கொடுத்துறேன். இது போட்டதுல இருந்து ஆளு தெரிய மாட்டேங்குது. இந்த கதையெல்லாம் வேண்டாம். இப்போ பாருங்க எங்க அண்ணன் ஸ்டைலா பாருங்க. புதுக்கோட்டையின் சிங்கம் சிவகங்கைக்கு வந்து இங்க கூட ஓகே. ஆரம்பிச்சலாமா? காலையில் காடு சென்று மாலையில் விட திரும்பி
மண்ணை பொன்னாக்கும் எனதருமை விவசாய பெருங்குடி மக்களே, வீட்டுல படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிடும் போல இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களை கவர்வதற்கென்று கலர் கலர் பவுடர் பூசி கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே மற்றும் உங்களை எல்லாம் அன்போடு வருக வருக என வரவேற்பது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திருக்கோசியூர் என்பதனை அன்போடும் ராணுவத்தோடு நினைவுபடுத்தி சில்லாவ திண்டுக்கல் சின்னால வட்டி பக்கம் சொல்லு நம்ம சிலுக்குவார் வட்டி சிங்கம் செம்பு கலக்காத வங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னதரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்தில் நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ் பாண்டியன் கொடுத்த 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு அம்மா அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சுதான் காட்டுவம்மா. உண்டான சங்கம் கொடுத்து உருவான சங்கம் இது அங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள நீதி நேர்மை காக்கின்ற சங்கம் நிமித்தி போராட சங்கம் இது இல்லை இதுக்கு மேல நான் என்ன ஆழம் தெரியாம காத வச்சு அடிய சரிக்கிறோம், ஊரின் நடுவான பேனர் வச்சு பட்டைய கிளப்பிடுவோம், படி போவோம் வெறும் புள்ளிய போடுவோம், இடத்துல மத்தல போடுவோம், காசு படத்துக்கு சட்டைய போடுவோம், சட்டை கட்டைய போடுவோம், சட்டை சக்கரை அட்டைய போடுவோம், நாங்க அதுக்கு மொழிகள் மத்திர பேசுவோம், அத்தகை போடுறா கவிதை சொல்லுவோம், எங்களை காதல பிரிக்க வேண்டுவோம், எங்களை நாங்கள சொல்லுவோம், நாங்க செய்யும் சேட்டைக்கு கிடையாது சொந்த வீட்டுக்கு அடங்காத ஆளு. யாரு மோதும் முடியாக தடிப்போம், முறைச்சா பயந்துருவோம், நேரம் தெரியாம தூங்கிடுவோம், மோதும் புலியாக தடிப்போம், முறைச்சா பயந்துருவோம், நேரம் தெரியாம தூங்கிடுவோம், முறையா பயந்துருவோம். அடிக்குது மழை அடிக்குது அலை அடிக்குது புயல் அடிக்குது பரவரக்குது குறுகுறுக்குது பருவம் அடிக்குது கொடி பறக்குது வெடி வெடிக்குது குள்ளுங்க குள்ளுங்க கிளி செடிக்குது பறை அடிக்குது தபல் அடிக்குது மனசுக்குள்ளார மணி அடிக்குது நாங்க சமமாலே செய்யும் சேட்டரைக்கு கிடையாது சொந்த வீட்டுக்கு அழகாத ஆளு. இனிமே எல்லாம் அப்படித்தான்.